உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. வணக்கம் சார். வாங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே முருகன் கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லும். நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களை பெஸ்ட் யாருன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் எங்க ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்க சார். சார் எங்க கேட்டரிங்கை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு நீங்க உங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவோம். எங்க ஃபுட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கும். நேச்சரா ஆர்கானிக்கா விளைவிக்கிற காய்கறியில இருந்து தான் நாங்க ஃபுட்லாம் தயாரிக்கிறோம். அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இருந்தாலும் உங்க 2 பேத்துல யார் பெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துருவோம். நீங்க 2 பேரும் ஒரே ஃபுட்டை சமைச்சு எடுத்துட்டு வாங்க. அது எது குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத நான் பிரிச்சு சொல்றேன். அவங்களுக்கே என்னோட ஆர்டரையும் கொடுத்துட்றேன். நாங்க ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துறோம். அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபுட்டு கரெக்டான நேரத்துக்கு போகணும். வெறும் அனாதாசிரமம் தானேன்னு யாரையோ ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து சமைக்க வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஓகே சார், டெஃபினெட்லி ஐ கிவ் மை பெஸ்ட். இதுக்கு நீங்க டெஸ்ட் வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ற கைப்பக்குவத்தை பத்தி ஊருக்கே தெரியும். எதுக்குங்க சார் வீணா நேரத்தை கடத்திக்கிட்டு பேசாம ஆர்டர் என்கிட்டயே கொடுத்துருங்க. இங்க பாருங்க முருகன், எனக்கு எதுனாலும் பெஸ்டா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால உங்க 2 பேத்துல யார் பெஸ்ட்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த ஆர்டர் கொடுப்பேன். உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால பண்ண முடியாது. ஆர்ஃபனேஜ் தானேன்னு ஏனோ தானே நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்களை மாதிரி தரமான ஆட்களை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணா பிள்ளைங்க வயிறார சாப்பிடுவாங்க. ஆனா அதுல கூட பெஸ்டா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால 2 பேரும் ஏதாவது ஒரு டிஷ் சமைச்சு எடுத்துட்டு வாங்க. அதுல எது நல்லா இருக்கோ அதையும் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க சார். இருங்க, இப்பவே வந்துடுறோம். கிச்சன் உங்களுக்காக கிச்சனை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். போய் சமைச்சு எடுத்துட்டு வாங்க. மச்சான், ஆல் தி பெஸ்ட்னு சொல்றதை விட கிவ் தி பெஸ்ட். உன்னோட ஃபுல் பெஸ்ட்டை கொடு. தம்பி உட்காருங்க. இல்லைங்க சார், பரவாயில்ல இருக்கட்டும். மச்சான் வந்துட்டா. அர்ஜுன். ஆமா, நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன்னு தெரியுதுல, இப்படி பின்னாடியே வரேன். உனக்கு வெக்கமா இல்ல? அர்ஜுன், ஏன் அர்ஜுன் என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். உனக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும்னு இன்னைக்கு கூட பாரு ஹாஃப் சாரிலாம் கட்டிட்டு வந்திருக்கேன். நட உட பாவனை இதெல்லாம் மாத்தினா காதல் கிடைக்குங்கிறது முட்டாள்தனம். உன்னோட கேரக்டர் இருக்குல்ல, அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல இப்படி பின்னாடி வந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? டே கருவேப்பிலை, நீ கொஞ்சம் வாய் மூடியா? நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல. என்ற அர்ஜுன் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவனை மறுவாதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிட்டான் குறைஞ்சு பல்லகெல்லாம் கட்டிடுவேன். நான் என்ன பண்றது? நான் வந்து நின்னாலே அவன் ஏதாவது பேசி கடுப்பேத்துறான். அதான் ஏதேதோ கோவத்துல பேசிட்டேன். சாரி அர்ஜுன், இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். ஆனா என்ற காதலை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ. இங்க பாரு, உனக்கு பல முறை சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப வந்து நிக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உனக்கு டைம் தான் வேஸ்ட். இங்க இருந்து கிளம்புறியா? இப்படி அடக்க ஒடுக்கமா வந்து அமைதியா பேசினா உன் நடிப்பை நம்பிடுவேன் நினைச்சியா? நடிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளவு கேவலமாவா நடிக்கிறோம்? நமக்கும் இந்த மாதிரி இருந்தெல்லாம் பழக்கமே இல்ல. புதுசா ட்ரை பண்றோம்ல, அதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான் போல. என்னத்த யோசிக்கிறேன்? நடிப்புன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான் தானே? அர்ஜுன், நான் எதுக்காக நடிக்க போறேன்? உன் மேல உண்மையாவே காதல் வச்சிருக்கேன். அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இங்க நின்று இந்த பைத்தியம் இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருக்கும். மச்சான் வா, கேண்டீன் போலாம். ஏன் மதியம் எனக்கு ஒரு டவுட். அர்ஜுன் தான் உன்னை வேண்டாம் வேணாங்கிற. நீயும் பாக்குறதுக்கு அழகா ஸ்டைலா சூப்பர் ஃபிகரா தான் இருக்க. அவன் வேணானா என்ன வேணா ட்ரை பண்ண. நான் இவனை மாதிரி வேண்டாம்னா பெல்ட்லாம் கொடுத்துட மாட்டேன். எனக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகே தான். என்ன மதியம் ஓகேவா? டேய், ஒன்ற மூஞ்சிக்கு நான் கேக்குறேனா? என்ன அர்ஜுன், அவன் இப்படி பேசிட்டு இருக்கான் பாத்துக்கிட்டு இருக்கேன். லவர்ஸ்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்கு நடுவுலலாம் நான் வர மாட்டேன். அர்ஜுன், என்ன கடுப்பேத்தி பார்க்காத. காலேஜ் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து நீ என்ன கடுப்பேத்துறதை விட இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். சீனியர், ரொம்ப நன்றி சீனியர். எனக்காக நீங்க ஃபீஸ் கட்டுவீங்கன்னு நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. அட, இதுல என்னமா இருக்கு? உன் கிளாஸ் பொண்ணுகிட்ட நீ அழுதுட்டு நின்னுட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனால கொடுத்தேன். உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். அர்ஜுன். ஹாய். ஹாய். டோன்ட் ஃபீல். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? விடுங்க. என்ன அர்ஜுன் இதெல்லாம்? யாரோ ஒருத்திக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்க. நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா? இல்ல அவளும் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? அதானே, உன் புத்திலாம் இப்படிதான் வேலை செய்யும். என்ன, அவளுக்கு எதுக்காக நீ ஃபீஸ் கட்டின? நான் யாருக்கு வேணாலும் ஃபீஸ் கட்டுவேன். அதை கேட்க நீ யார் முதல்ல? அர்ஜுன், நான் உன்னை லவ் பண்றேன், ஞாபகத்துல இருக்கட்டும். நீ தான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் கூட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்ல. நீ என்கிட்ட உன்ற லவ் வெளிப்படுத்தாட்டியும் நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஃபீஸ் எதுக்காக கட்டினேன்னு சொல்லு. எக்ஸாம் எழுத முடியாம போயிருமேனா ஒரு அக்கறையில கட்டினேன். அதுக்கே இப்படி பஞ்சாயத்து இருக்கிற? ஏய், உங்க கிளாஸ்ல வேற பையனே இல்லையா? இவன் தான் உனக்கு கிடைச்சானா? நல்லா இழுச்சு வாயினா கிடைச்சா அவங்கிட்ட பணத்தை புடுங்க வேண்டியது. இவ அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதமா. கிளாஸ்க்கு போ. சரிங்கண்ணா. அவளை அனுப்பி வச்சுட்டா நான் எதுவும் பேச மாட்டேன்னு நினைச்சியா? இங்க பாரு, உன்னால அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்புறம் மொபைலை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நான் எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் அந்த பொண்ணு கிட்ட போய் வம்பிழுக்க வேண்டியது, அவங்களை தரக்குறவா ஏதாவது பேசி மனசு கஷ்டப்படுத்த வேண்டியது. இதுக்கு பேரு காதல்னு நீயே சொல்லிக்கிட்டு தெரியற.
நீ எந்த உனக்கு உதவி செய்யறதும் அவகிட்ட பேசுறதும் எனக்கு பிடிக்கல. அதான் இப்படி நடந்துக்கிறேன். இப்படி பேசினாதான் அவளுக்கு திரும்ப உங்ககிட்ட வளைஞ்சிட்டு வர மாட்டாங்க. அடச்சி நிறுத்து. யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணாத. ஒழுக்கமா இங்க இருந்து போயிரு. நான் நல்லது செஞ்சா கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. சீக்கிரமா நீ என்ன புரிஞ்சுக்கிற நாளும் வரும் அர்ஜுன். என்ற காதல உனக்கு எப்படியாவது நான் புரிய வைப்பேன். என்னடா இவ சைக்கோ மாதிரி பேசிட்டு போறான். அது தெரிஞ்ச கதை தானே, விடு. மீனா, கேண்டீன் போலாமா? இடி, இப்பதான் காலேஜுக்குள்ளேயே கார் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்குள்ளே கேண்டீனுக்கா? வீட்ல என்னதான் ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்தாலும் காலேஜுக்கு வந்து ஒரு சமோசாவை திங்கலைனா அந்த நாளே ஓட மாட்டேங்குது. வா வா, சமோசாவை சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கிளாஸ்க்கு போகலாம். மகா, ஒரு நிமிஷம். என்று இவன் எப்ப பார்த்தாலும் மிரட்டிட்டே தெரியவான். இன்னைக்கு இவ்ளோ சாந்தமா பேசுறான். மகா, ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான். என்ன பேசினாலும் நம்பிடாத, கொஞ்சம் உஷாராவே இரு. நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. மகா, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். அதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல. ப்ளீஸ் மகா, ஒரே நிமிஷம் தான். என்ன வேணும்? அது அது வந்து ஒண்ணுமில்ல. ஹேய், ஒண்ணுமில்லையாண்டி, வா போலாம். ஏய், ஒரு நிமிஷம் இருடா. அது அது வந்து மகா, அன்னைக்கு உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேல, அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சிருந்தேன். ஆர்வ கோளாறுல ஏதோ உங்ககிட்ட அப்படி தப்பா நடந்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கும் நடந்துக்க மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணையும் அந்த மாதிரி நான் தப்பா பார்க்க கூட மாட்டேன். சரி. அதான் என்ன மன்னிச்சிடுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன மன்னிச்சிரு மகா. சரி, மன்னிச்சிட்டேன். போ. இன்னொரு விஷயம். என்ன? நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்ட முறை வேணா தப்பா இருந்திருக்கலாம். ஆனா ஒன்று மேல வச்சிருக்கிற காதல் என்னமோ உண்மை மகா. ஏடா, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அன்னைக்கு ஏதோ விவரம் தெரியாம உங்க வீடு வரைக்கும் வந்துட்டேன். அதுக்காக என்ன எப்படி வேணாலும் பயன்படுத்தலான்னு முயற்சி பண்ணாத. காதலாம் காதல், உன் லட்சணம் என்னன்னு அன்னைக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னை ஏமாத்தி ஒன்றை எண்ணத்தை அடையலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. அது நிச்சயமா நடக்காது. வாடி போலாம். இத்தனை நாள வெகுளியா இருந்தவ இப்ப இந்த போடு போடுறா. ரொம்ப தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவகிட்ட இப்படி பேசி பேசிதான் காரியத்தை சாதிக்க முடியும். சமைச்ச பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தம்பி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஐயா, அரிசி பருப்பு சாதம். பருப்பு சாதம் எல்லாரும் சமைக்கிறது தானே. ஆனா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் சமைச்சு போட்டா அத்தனை பிள்ளைங்களும் அவ்வளவு விரும்பி சாப்பிடும். இதுல இருந்தே தெரியல இவனுங்க லட்சணம். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்ங்க சார் இவனுங்களா. இவனுங்க கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன்னும் விளங்காது. சும்மா டெக்கரேஷன் அது இதுன்னு அழகா பண்ணி எல்லாரையும் மயக்கிறானுங்களே தவிர சாப்பாட்டுல ஒன்னும் இருக்காது. பாருங்க, நீங்க குழந்தைங்களுக்காக எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறீங்க. போயும் அரிசி பருப்பு சாதத்தை கொண்டு வந்து நீட்டுறானுங்க. எனக்கு தம்பி, கிச்சன்ல அத்தனை பொருள் இருந்தோம், நீங்க சிம்பிளா அரிசி பருப்பு சாதம் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? ஐயா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆசிரமத்துல இருப்பாங்க. எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அன்னாடும் பிரியாணி சாப்பிட்டாலும் திகட்டிரும். பிரியாணி என்னைக்காவது குழந்தைங்க ருசிக்காக சாப்பிடுற உணவா இருக்கலாம். ஆனா பசிக்காக சாப்பிடுற குழந்தைங்களுக்கு இந்த உணவு ஏத்துக்காதுங்க ஐயா. அதுக்காக தான் நம்ம ஊர் பாரம்பரிய உணவான அரிசி பருப்பு சாதத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். அதிக வேலைப்பாடு இல்லைங்கிறதுக்காக இந்த பருப்பு சாதத்தை எடுத்துட்டு வந்துட்டு அவனுக்கு பாட்டுக்கு சப்ப கட்டு கட்டுறானுங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. முருகன், என்ற ஆர்ஃபனேஜுக்கு யாரோட கேட்டரிங் வேணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். பிரியாணி ரொம்ப அருமையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்ததுல ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏதாவது கல்யாண வீடு இல்ல கட்சி வீடு கடை வெட்டுனா உங்க கேட்டரிங்க புக் பண்றதுல தப்பே இல்லைன்னு தோணுது. அந்த அளவுக்கு பிரியாணி அருமையா இருக்கு. அப்புறம் என்னங்கய்யா, ஆர்டர் நமக்கு தான். இன்னும் இதுக்கு இந்த வெட்டி பேச நிக்க வச்சுக்கிட்டு அனுப்பி விடுங்க. இருங்க முருகன், இன்னும் நான் பேசி முடிக்கலாம். தம்பி, உங்க சாப்பாடும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சார். அதே சமயம் நீங்க பேசின விதமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்த பத்தி யோசிச்சுட்டு இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த குழந்தைங்களுக்கு சரியான நேரத்துல சரியான சாப்பாடு போய் சேரணும்னா அது உங்களால தான் முடியும். வெறும் சாப்பாடு தானே என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எதையாவது சமைச்சிட்டு வராம அழகா அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி சமைச்சிட்டு வந்தீங்கல்ல, அதுலயே அவங்கள பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னு புரிஞ்சு போச்சு. அதனால இந்த ஆர்டர் உங்களுக்கு தான். என்னங்க ஐயா விளையாடுறீங்களா? இவனுங்களுக்கு போய் ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க முருகன், இந்த ஆர்டர் உங்களுக்கு தான் வேணும்னு என் விதிமுறைக்கு கட்டுப்பட்டு நீங்க தான் இங்க வந்தீங்க. இப்ப என் மேல கத்துறதுல என்ன நியாயம் இருக்கு? ஐயா, அது இல்லைங்கய்யா, சாப்பாடு நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு ஆர்டர் தூக்கி அவங்க கொடுக்குறீங்க? சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்கள பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையே. பசங்க என்னதான் சின்ன பசங்களா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி சமைக்கணும்னு அவனுங்களுக்கு தோணி இருக்கே, அதுவே பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். என்னோட தரம் என்னன்னு தெரியாம நீங்க அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. நிச்சயமா இதுக்கு வருத்தப்படுவீங்க. தம்பி, சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே சமயம் உங்க மனசுல இருக்கிற எண்ணமும் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க உங்க எண்ணம் போல மேல வருவீங்க. நல்லா இருங்க. நன்றிங்கய்யா. என்னங்க தம்பி இது, இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கேன், முகத்துல சிரிப்பையே காணோம். ஐயா, வெற்றி தோல்வி துக்கம் சந்தோஷம் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த நொடி இருக்கும், அடுத்த நொடி போயிரும்.
சோ வெற்றி வந்துருச்சுங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கவும் கூடாது. தோல்வி வந்துருச்சுங்கிறதுக்காக துவண்டு போய் அழுது நிக்கவும் கூடாது. எங்களோட வேலையை நாங்க விரும்பி நேர்மையா செய்றோம். அதுக்கு கிடைக்கிற பலனா தான் இத நாங்க நினைக்கிறோம். இதுல சந்தோஷப்படுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க. 2 பேரும் நல்லா இருப்பீங்க. நன்றிங்கய்யா. டேய் நில்லுங்கடா. இந்த தோக்கடிச்சிட்டு இந்த ஆர்டர் வாங்கிட்டீங்களா? இது எப்படி நீங்க நல்லபடியா முடிக்கிறீங்கன்னு நானும் பாத்துறேன். ஆர்டர் குடுக்கணும்னு நினைச்சது அவர்கிட்ட போய் கேட்காம எங்ககிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர் தட்டி பறிச்சு அதை அடைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இதை விட்டா எங்களுக்கு 100 ஆர்டர் கிடைக்கும். அப்போ அங்க போக வேண்டியதாண்டா. எதுக்கு என் கூடயே போட்டிக்கு வரீங்க? ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு நாங்க வரலைன்னா அது எங்க ப்ரொஃபஷனல பாதிக்கும். எங்க வேலையை நாங்க பாக்குறோம். அதே மாதிரி உங்க வேலையை நீங்க பாருங்க. தேவையில்லாம எங்ககிட்ட மோதி அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. ஏற்கனவே இங்க கேட்டரிங்ல பிரச்சனை பண்ணியிருந்தீங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை தூக்கி உள்ள வச்சிருக்க முடியும். ஆனாலும் போனா போதுன்னு விட்டுருக்கோம். மறுபடியும் பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டான் பெரிய இவனா நீ? கேள்விப்பட்டிருக்க உன்னை பத்தி. 3 வருஷமா கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு உனக்கு. டேய் என்னடா சொன்ன? உண்மையை சொன்னா உனக்கு என்ன கோவம் பத்துக்கிட்டு வருது? உன்கிட்ட மோதுற அளவுக்குலாம் நீ தகுதியானவனே கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இல்லடா. இதுக்கு மேல என் நண்பனை பத்தி ஒரு வார்த்தை பேசின மவனே நின்ன இடத்துல புதைச்சிருவேன். ஓடி போயிரு. உங்ககிட்ட எல்லாம் எனக்கு என்னடா பேச்சு? இதெல்லாம் ஒரு ஆர்டர். இது போனா 100 ஆர்டர் நான் பிடிப்பேன். பிடிச்சு காட்டுறேன். என்ன மச்சான் இப்படி பேசிட்டு போறான்? அமைதியா நிக்கிறேன். ஆர்டர் கிடைக்காத கோவத்துல பேசிட்டு போறான். விடு. உன்னை பத்தி பேசினா எனக்கே கோவம் வருது. ஆனா நீ அமைதியாவே நிக்கிற. விடுங்கறல. உன்கிட்ட மோதுற அளவுக்கு நீ தகுதியானவனே கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இல்லடா. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. என் மூஞ்சி கூட வைக்காம நல்லா இருக்குங்கறீங்க. ஏங்க இங்க பாருங்க. நல்லா இருக்கு. அத கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்றது. என்னங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. என்னது தனியா விடணுமா? அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. என்ன நீங்க நினைச்ச மாதிரி ஆர்டர் கிடைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் தனியா விடு. நீங்க ஒண்ணுமில்லன்னு சொல்லும் போதே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது. என்னன்னு சொல்லுங்க மாமா. அதான் ஒண்ணுமில்லன்னு சொல்றேன்ல. அவளால கொஞ்சம் போறியா? எப்ப பார்த்தாலும் எதையாவது நோய் நோய்னு பேசி தொந்தரவு பண்ண வேண்டியது. கொஞ்ச நேரம் மனசுல நிம்மதியாவே இருக்க விடுறது இல்ல. என்ன மாமா சொன்னீங்க? நான் உங்களை நோய் நோய்னு பேசி தொந்தரவு பண்றேனா? என்னாலயே உங்க நிம்மதி கெட்டு போகுதுன்னு சொல்றீங்க? ஆமாடி. வந்ததுமே இப்படி இம்சை பண்ணா வேற என்னன்னு சொல்றது? அவன் வெளியே போயிட்டு எந்த மனநிலையில வரான்னு கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல. சும்மா வந்து மேல விழ வேண்டியது. வெளியே போயிட்டு வர மனுஷனுக்கு 1000 கடுப்பு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தனியா விடுன்னு சொன்னா உன்னால விட முடியாதுல்ல. என்ன ஏதுன்னு உடனே தெரிஞ்சாகணும். உங்க முகம் வாடி இருந்துச்சுன்னு சொல்லிதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அதான் 10 நிமிஷம் தனியா விடுன்னு சொன்னல. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறியா? ஏங்க மாமா பொம்பளை கிட்ட வீணா கத்துறதும் அடிக்கிறதும் ஆம்பளை தனமே இல்லைன்னு சொல்லுவீங்க. எனக்கு ஏன் இப்படி பேசுறீங்க? உன்கிட்ட நான் மோதுற அளவுக்குலாம் நீ தகுதியானவனே இல்லடா. நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளே இல்ல. எப்பவும் போலதானே உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஏன் இன்னைக்கு என்ன இப்படி கத்துறீங்க? ஏன்னா நான் ஆம்பளே இல்ல. போதுமா? கொஞ்ச நேரம் இந்த ரூமை விட்டு வெளியே போறியா? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டேன். வெளியே போன்னு சொன்னேன். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். அவன் கத்துற கத்துதான் இங்க வரைக்கும் கேட்டுச்சே. எதுக்கு இப்படி கத்துறான்? ஒன்னும் இல்லைங்கிறேன்ல. நீ போ, நான் பாத்துக்கிறேன். எங்க விஷயத்துல யாரும் குறுக்க வர வேண்டாம். எனக்கு தெரியும் அண்ணி நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. உங்க பிரச்சனையில யார் நடுவுல வந்தாலும் அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. புரியுது. அதுக்காக நீங்க இப்படி அழுது நிக்கிறத என்னால வேடிக்கை பார்த்து நிக்க முடியல. ஒன்னும் இல்லடா. அவரே வந்து சமாதானப்படுத்திடுவாரு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவர்கிட்ட பொறுமையா பேசிட்டு அப்புறமா பிரச்சனை என்னன்னு கேட்டிருந்திருக்கலாம். நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ? சாப்பிட்டாரன்னு கூட தெரியலையே. என்ன அது இப்படி பண்ணிட்டா? யாரோ ஒருத்தங்க மேல உள்ள கோபத்தை அவ மேல காட்டிட்டா. நம்ம வீட்டுக்கு வராம அவ சாப்பிட கூட மாட்டா. அவளை புரிஞ்சுக்காம வெளியே போன வேற சொல்லிட்டோம். சாரி திவ்யா. ஏதோ வெளியே உள்ள கோபத்தை உன் மேல காட்டிட்டேன். வா சாப்பிடலாம். என்ன கோவம் இருந்தாலும் இப்படிதான் வெளியே போக சொல்லுவீங்களா? சாரி டி. நான் பண்ணது தப்புதான். ஆனா ஏன் இடத்துல இருந்தோ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அப்படி என்னன்னு உங்ககிட்ட கேட்டுட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை தானே கேட்டேன். அது என்னன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. சாரி திவ்யா. என்ற மேலதான் தப்பு. வெளியே உள்ள கோபத்தை நான் உன் மேல காட்டியிருக்க கூடாது. எவ்வளவு கோவம் இருந்தாலும் வார்த்தையை விடக்கூடாதுன்னு அவ்வளவு கண்ட்ரோலா இருப்பீங்க. இதுக்கு ஏன் இப்படி கோவப்பட்டீங்க? நான் அதை சொன்னா அவனால தாங்கிக்க முடியாது. எவனோ ஒருத்தன் என்ன ஆம்பளை இல்லைன்னு ஏனமா பேசினான்னு தெரிஞ்சா நீ தான் என்னை விட ரொம்ப துடிச்சு போவ. சாரி. அந்த கோபத்தை நான் உன் மேலேயும் காட்டியிருக்க கூடாது. நீங்க சொல்லாம அமைதியா இருக்கும் போது என்னால புரிஞ்சுக்க முடியுது வெளியே என்ன நடந்திருக்குன்னு. மன்னிச்சிருங்க. நான் தான் உங்க மனசு புரிஞ்சுக்காம
வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லடி, விடு. சரி வா, சாப்பாடு எடுத்து வை, 2 பேரும் சாப்பிடலாம். ம். நேத்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடந்த சண்டையெல்லாம் எங்க கோச்சுக்கிட்டு பைய தூக்கிட்டு அக்கா என் வீட்டுக்கே போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா காலையில பாருங்க 2 பேரும் பேசி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் காதல். இருந்தாலும் என் அக்கா மாதிரி பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாது. என் அக்கா இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் கோச்சிட்டு என் அப்பா வீட்டுக்கு என்ன அமெரிக்காக்கே போயிருப்பேன். யார் அமெரிக்காவுக்கு போக போறீங்க? அதுவா, நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட சண்டை போட்டீங்கன்னு வைங்களேன், நான் கோச்சிட்டு அமெரிக்காக்கே போயிருவேன். நமக்குள்ள எதுக்கு சண்டைலாம் வரப்போகுது? கார்த்திக், புருஷன் முன்னாடினா சண்டை சித்திரவெல்லாம் வரும்ல. நேத்து கூட என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் பயங்கர சண்டை. பயப்படாத, நானும் உங்ககிட்ட சண்டை எதுவும் போட்டுற மாட்டேன். நீ எனக்கு குழந்தை மாதிரி. அப்படியா? அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள சண்டையே வராதுன்னு சொல்ல வரீங்க? அப்படி கூட வச்சுக்கலாம். என்னடா நடக்குதுங்க? ஏன் கார்த்திக், ஒருவேளை நான் உங்ககிட்ட சண்டை போட்டா? நீ சண்டை போட்டாலும் நான் சமாதானப்படுத்துவேன். ஓ, அப்படி. அப்ப ஓகே. ஹலோ, 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? 2 பேரும் இப்படி புருஷன் முன்னாடி மாதிரி மாறி மாறி பேசிட்டே இருக்கீங்க. டேய், நாங்க எங்கடா அப்படி பேசணும்? அவ சும்மா கேட்டாலேன்னு பதில் சொன்னா அவ்வளவுதான். பார்த்தாலே தெரியுது. டேய் டேய், அவ சும்மா கேட்டாலேன்னு பேசின, நீ எதுவும் நினைச்சுக்காத. ஆமா, இன்னைக்கு என் அத்தானுக்கும் உங்களுக்கும் வேலைதான் இல்லல்ல, இங்க என்ன பண்றீங்க? அது சும்மா என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஃப்ரெண்டை தான் பார்க்கணும்னு தோணுச்சா? ஆமா, வேற பின்ன உங்களையே பார்க்க வந்தேன். நான் ஆதியை தான் பார்க்க வந்தேன். சரி சரி, அத்தான் உள்ளதா இருக்காரு, போங்க. சரி போறேன், இந்த பொடி. ஏன் கார்த்திக், டேரி மில்க் எங்களுக்குலாம் கிடையாதா? பேக்கரியில சில்லற இல்லைன்னா ஒரு டேரி மில்க் தூக்கி கொடுத்தான், அதை இவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். உனக்கு வேணா அடுத்த மாதிரி வாங்கிட்டு வரேன். ஓ, சில்லற இல்லைன்னா 150 ரூபா டேரி மில்க் கொடுத்தான். ஆமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா சமாளிச்சிருக்கலாம். சரி விடு, நான் ஆதியை பார்த்துட்டு வந்துடுறேன். குடிச்சி ரொம்ப ஊத்துது, தொடச்சுக்கோ. போங்கத்தான். ஏடி, அந்த ஆள் வந்தா இப்படி வலியுற? அது என்னமோ தெரியல, அவரை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கார்ல? இருக்காரு. மனசு ரொம்ப அழப்பாய் விடாத. சரிங்கத்தான், உங்க ஆளு இன்னும் வெளியே வரல, ஆளு காணோம். இப்ப வருவ பாரு. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? இன்னைக்கு லீவ் இல்ல மேம், அதான் 2 பேரும் சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கீங்க மேம், கோயிலுக்குங்களா? ஆமாடா, வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிச்சுது, அதான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். சரிங்க மேம், பார்த்து போயிட்டு வாங்க. நான் கோயிலுக்கு போறேன். அதத்தான் சொல்லிட்டீங்க மேம், புறப்படுங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், தனியா தான் போறேன். நீ வீட்ல சும்மா இருந்தா வாயேன், 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். அதுக்கு என்னங்க மேம், நான் நாள் ஃபுல்லா வீட்ல தான் இருக்க போறேன், வாங்க போயிட்டு வந்துருவோம். ஏய் குடிச்சி, ஏன் அத்தா? அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லு. அத்தா, மேம் தனியா போறாங்கன்னு கூப்பிடுறாங்க, வர முடியாதுன்னு எப்படி சொல்றது? நீங்க வீட்ல அத்தாங்கிட்டயும் அக்காங்கிட்டயும் சொல்லிருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பாரு, வர முடியாதுன்னு சொல்லு. ஏய் ப்ளீஸ், நீ வர முடியாதுன்னு சொல்லு. இப்ப வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்னு மாத்தி சொன்னா மேம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. வர முடியாதுன்னு சொல்லு. சரி மேம், நான் வரலைங்க மேம், நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வரேன்னு சொன்னேன், இப்ப என்னாச்சு உனக்கு? அத்தா, இதுக்கு என்ன பதில் சொல்றதா? எதையாவது சொல்லி சமாளி. அது வந்து மேம், என் கால சொல்லுக்க அவ்வளவு தூரம் என்னால நடக்க முடியாது, நான் மறந்துட்டு சொல்லிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க மேம். ஓ அப்படியா, சரி ஓகே. போதுமாத்தா? உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். காவியா, போலாமா? எது போலாமாவா? நீங்க வர? வேற எங்க, கோவிலுக்கு தான். என்ன அர்ஜுன் விளையாடுறியா? நான் ஒன்னும் கூப்பிடல, அவளை கூப்பிட்டேன், அவதான் வரலன்னு சொல்லிட்டானா, நான் ஒத்தையிலேயே போய்க்கிறேன். ஓ, நீங்க கூப்பிட்டது அவளை தானா? ஆமா. அப்படின்னா உங்க இஷ்டம், போங்க. என்னங்க மேடம், போக சொன்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்ற பார்வைக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு புரியல? புரியல. நீ ஒண்ணும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். சரி சரி, கோச்சுக்காதீங்க, வரேன், போலாம். நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய்
உருவாகும் முன்னால் டேய் வாடா. டேய் நான் இந்த பக்கம் இருக்கேன்டா. டேய் உடனே இங்க வர சொன்னது. செவனேன்னு வீட்டுல இருந்தவன கிரவுண்டுக்கு போலான்னு போன் எடுத்து கூப்பிட்டுட்டு ஏன் வந்த நான் கேக்குறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளு காணோம். இங்க வந்து நிக்கிறேன். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? அதான் உங்க வீட்டுல ஒரு அருந்தவாள் சுத்துதே, அதுதான் சொல்லுச்சு. இவனுக்கு கோயிலுக்கு போற பழக்கம்லாம் இல்லையே நினைச்சேன். இங்க வந்து பார்க்கும்போது தான் புரியுது நீ எதுக்கு வந்திருக்கேன்னு. புரிஞ்சிருச்சுல, கிளம்பு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. ஃபிகர் வந்ததும் ஃப்ரெண்டை கட் பண்ணி விட்டுருவீங்க. டேய் பாலா. சாரி மேம், ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு உதவி வேணும். உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? முதல்ல பதறாம என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கல்யாண காலத்துல இப்படி கையில தாலியோட ஓடி வந்திருக்கீங்க. எனக்கு பிடிக்காம என் அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. எனக்கு யூஎஸ் போய் படிக்கணும்னு தான் ஆசை. சரிங்க, அதுக்காக இப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி வந்தா எல்லாம் சரியாயிருமா? உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? இல்லங்க, இந்த விஷயத்தை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமே இல்ல. என் அப்பா என்ற மேல உயிரை வச்சிருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி சரி அழாதீங்க, உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். இல்லண்ணே, அதெல்லாம் சரி வராது. இந்த தாலி கயிறு கூட எதுக்காக கையோட எடுத்துட்டு வந்தேன்னா, என் கழுத்துல நானே கட்டிக்கிட்டு என் காதலை கட்டிட்டான். அதனால இந்த ஊரை விட்டு போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அப்படி யாருமே இல்ல. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்கலாம். பெத்த பொண்ணு நான் சொல்லி கேட்கல, நீங்களா சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி? கேளுங்க. எப்படி கேட்கறதுன்னு தெரியல. கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். உங்க 2 பேத்துல யாராவது என் கழுத்துல தாலி கட்டிடுறீங்களா? மச்சான், இது கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு வந்த கேஸ் இல்ல. இது பைத்தியம்னு நினைக்கிறேன். மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா தெரிஞ்சு போயிடும். அண்ணே, நான் பைத்தியம்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு வேற வழி தெரியல. யாராவது ஒருத்தங்க தாலி கட்டிட்டு நீங்க தான் என் புருஷனை சொல்லிட்டீங்கன்னா, ஒரு மாசம் உங்க கூட தங்கிட்டு அதுக்கப்புறம் நான் யூஎஸ் கிளம்பி போயிருவேன். மச்சான், ஏதோ பிராங்க்னு நினைக்கிறேன்டா. எங்கேயாவது கேமரா வச்சிருக்காங்களான்னு பாரு. அண்ணா, இது பிராங்க்லாம் ஒண்ணும் இல்லைங்கண்ணா. நான் நெசமா தான் கேட்கறேன். உங்களை சாக்கா வச்சுட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சிருவேன். ஏமா அண்ணாங்கிற தாலி கட்டுங்கிற இப்படி போட்டு எங்களை குழப்பினா என்னம்மா அர்த்தம்? எனக்கு வேற வழி தெரியலங்கண்ணா. தயவு செஞ்சு எனக்கு 2 பேத்துல யாராவது உதவி பண்ணுங்க. மச்சான், நெசமா சொல்றேன், ஏதோ மெண்டல் ப்ராப்ளம் உள்ள பொண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியல. சுச்சுவேஷனுக்காக யாரையாவது கட்டிக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்க நினைக்கிறா. நீ சொல்ற மாதிரி தாலி கட்டிட்டு அவ இங்கிருந்து தப்பிக்க நினைச்சா அவங்க வீட்டுல உள்ளவங்களாம் நம்மள வெட்டிட மாட்டாங்க. நம்மள வெட்ட மாட்டாங்க. மேபி தாலி கட்டினா ஒன்ன வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடே, ஏன்டா என்ன கோர்த்து விடுற? நானும் கட்ட மாட்டேன். என்னங்கண்ணா யோசிக்கிறீங்க? உங்க கூட இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேண்ணா? அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க மட்டும் என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னா நிச்சயமா என் வீட்டுல உள்ளவங்களும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இங்க இருந்து அவங்களும் கிளம்பி போயிருவாங்க. நானும் உங்க கூட ஒரு மாசம் இருந்துட்டு எப்படியாவது யூஎஸ் கிளம்பி போயிருவேன். என்கிட்ட பாஸ்போர்ட் வீசா எல்லாமே இருக்கு. என் பேக் கூட அந்த கோயில் வாசல்ல தான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஓ, பக்கா பிளானோட தான் வீட்ல இருந்து கிளம்பி இருக்கீங்க. ஆமாங்கண்ணா, எனக்கு என்ற படிப்பு தான் முக்கியம். எப்படியாவது ஐஏஎஸ் படிச்சு வெளியால் ஆகணும்னு நினைச்சேன். அதான் முடியல. ஏதாவது படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். எனக்கான செலவுகள் கூட நீங்க பார்க்க வேண்டாம், நானே பார்த்துப்பேன். இங்க பாருங்க சிஸ்டர், அப்படி கட்டாயப்படுத்திலாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க பொறுமையா இருங்க, வீட்டுல பேசி பார்க்கலாம். இல்லைங்க சிஸ்டர், அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு யாராவது உதவி பண்ணுங்க. அண்ணா, ஏன் சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். உங்க பக்கத்துல நிக்கிறார்ல, அவரு உங்க ஆளா? இந்த பொண்ணு வேற தாலி கட்டுங்குது. ஒருவேளை அர்ஜுன் கட்டிட்டானா? ஆமானே சொல்லிடுவோம். ஆமா. அதெல்லாம் இல்ல. என்னங்க மேடம் இதெல்லாம்? நீங்க ஆமாங்கிறீங்க, அவர் இல்லங்கிறாரு. அது அவர் கொஞ்சம் அப்படிதான். டேய், ரொம்ப உஷாரம் ஆளு. அப்படின்னா நீங்க எங்க இடத்துல தாலி கட்ட மாட்டீங்க? அண்ணா, அண்ணா உங்களுக்கு தானா? ஏமா என்னையா? ஆமாங்கண்ணா, இந்த பிரச்சனையில இருந்து என்ன தப்பிக்க வைக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு எங்க இடத்துல தாலி கட்டிருங்கண்ணா. ஏமா அண்ணங்கிற தாலி கட்ட சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க வீட்டுல வரட்டும், பேசிக்கலாம் விட. ஓ, இப்ப நான் உங்களை அண்ணன் சொல்றதா உங்களுக்கு பிரச்சனையா? சரி, உங்க பேர் என்ன? என்ற பேரு பாலமுருகன். நல்லதா போச்சு. நான் கும்புற அந்த முருகனை என் முன்னாடி வேலோட வந்து நிக்கிறாரு. வேலா? என்ற கையில வெறும் கூலிங் கிளாஸ் தானே இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். முருகா. பாலா. பாலா, எங்க இடத்துல இருந்து தாலி கட்டிருங்க பாலா. அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்க முடியும். உன்னோட ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனை மாட்டி விட பாக்குறேன். ஐயோ, நான் யாரையும் மாட்டி விடலாம் நினைக்கல. எனக்கு இப்போதைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், அவ்வளவுதான். தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு யாராவது எங்க இடத்துல தாலி கட்டுங்க. என்னடா இது? சின்ன தம்பியில ஒரு பைத்தியம் வரும்ல, எனக்கு கல்யாணம்னு அந்த மாதிரி எங்க இடத்துல தாலி கட்டுன்னு வந்து நிக்கிறான். எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. சரி விடு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. உன் பேச்சு கேட்டு கோவிலுக்கு வந்தது தப்பா போச்சு. சரி பயப்படாத, பாத்துக்கலாம். பாலா, ப்ளீஸ் பாலா, உங்களால தான் எனக்கு காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு எங்க இடத்துல தாலி கட்டிருங்க. உங்க வீட்டுல பேசி புரிய வச்சுக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லைங்க பாலா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் கழுத்துல இந்த தாலியை கட்டிருங்க. ஒருவேளை நீங்க தாலி கட்டலைன்னா நான் என் உயிரையே விட்டுருவேன். ஏமா, எங்களை உலகேஸ்ல மாட்டி விட்டுரு போல, அக்கடால போமா நீ.
இங்க பாருமா, இப்படி மிரட்டிலாம் காரியத்தை சாதிக்க முடியாது. அது ரொம்ப பெரிய தப்பு. இவங்க 2 பேருக்குமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இல்ல. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட குடுத்தனமா நடத்த சொல்றேன். ஒரே மாசம் தான். ஏன் தாலியை கட்டிட்டு என்ன அப்படியே விட்டுட்டு போனா கூட ஓகே தான். நான் ஏதாவது ஹாஸ்டலா பார்த்து தங்கிட்டு அங்கிருந்து யூஎஸ் கிளம்பி போயிடுவேன். இல்லனா இப்ப இங்க இருந்து என்ன இழுத்துட்டு போய் அந்த முறுக்கு மீசைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. அப்புறம் அவ்வளவுதான், என் வாழ்க்கையே பாழா போயிடும். நான் கண்ட கனவு எதுவுமே வலிக்காது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. பிடிக்காத ஒருத்தங்க கூட வாழ்க்கையை ஷேர் பண்றதை விட்டுட்டு இப்படி ஏதாவது பண்ணி அங்க தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் என் கழுத்துல தாலி கட்டிருங்க. இப்ப இந்த கயிறை நானே என் கழுத்துல கட்டிட முடியும். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே என் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான். நான் கட்டிட்டேன்னா அதை பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. இதை அத்தை தெரிஞ்சுட்டு என்ன அவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்காக தான் கேட்குறேன். அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா நான் செத்தே போயிடுவேன். இப்ப எங்களை என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இவங்க வாழ்க்கையை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நீங்க சொல்றதும் சரிதான். செத்து போறதா என் தலையெழுத்துனா அப்படியே நடக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். எங்க இருங்க, எங்க போவீங்க? எனக்கு எங்க போறதுன்னு கூட தெரியல. எங்கேயாவது ஓடி தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை முடியலன்னா என் உயிரை விட்டுருவேன். சரி, நான் வரேன். எங்கங்க இருங்க, நானே உங்க இடத்துல தாலியை கட்டுறேன். பாலா, உங்க வாழ்க்கை டேய், அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாவே இரு. இதுக்கு பின்னாடி என்னென்ன பஞ்சாயத்துலாம் வரப்போகுதுன்னு தெரியல. வெறும் மஞ்சள் கயிறு கட்டுறனால என்ன ஆகிற போகுது? அவங்க சொல்ற மாதிரி வீட்டுல இழுத்துட்டு போய் வேற ஒருத்தனை கட்டி வச்சு அவங்க செத்துக்கிட்டு போயிட்டா அப்புறம் மனசுக்கு ரொம்ப விசனமா இருக்கும். நீ என்னடா இப்படி உருகுற? அவ ஒன்னும் உன்னை நிஜமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. அவ சும்மா அவங்க வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூப்பிடுறா. புரியுது, இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஒன்று தளபதி பாத்துக்கோ. பாலா, உங்களுக்கு இந்த கயிறு என் கழுத்துல கட்டுறதுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை என் வாழ்நாள நான் மறக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க கழுத்துல தாலி கட்டினா உங்க வீட்டுல எதுவும் பேசாம போயிருவாங்கல்ல. ஆமா, என்ற கழுத்துல நீங்க தாலி கட்டிட்டீங்கன்னா போய் தொலைதுன்னு விட்டுட்டு போயிருவாங்க. நானும் படிக்கிறதுக்கு யூஎஸ் போயிருவேன். நீங்களும் உங்க பாட்டுக்கு இருக்கலாம். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. உன் பேரில் என் பேர் சேரும்